ரொம்ப ஈஸியாக எல்லோரும் தைக்கக்கூடிய சிம்பிள் அண்ட் சூப்பர் டிசைன் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் எதுவுமே வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் நான் ரவுண்ட் நெக் தான் வெட்டியிருக்கேன். மெயின் கிளாத்தில் நம்ம இடுப்புக்கிட்ட நேராக ஒரு தையலும் கழுத்தை சுற்றி ஒரு தையலும் நம்ம போட்டுக்க போகிறோம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்க ப்ளவுஸ்லேயுமே போடலாம். ரொம்ப ஈஸி. இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரியோட கலர் ஒரு ஜாஸ்மின் பீட்டு 1/2 மீட்டர் வாங்கிக்கோங்க. அதே டைமில் சாரீ கலரோ இல்லை ப்ளவுஸ் கலரோ லேஸ் வாங்கிக்கோங்க ஒரு 2 மீட்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா பீட்ஸ். இவ்வளோ தான் தேவை. ரொம்ப ஈஸி. அதே டைமில் பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளவுஸ் டிசைனும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸி. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இப்போ கழுத்தை சுற்றி தையல் போட்டு சென்டரில் நான் கட் பண்ணி அடித்து திருப்பிக்க போகிறேன். இப்போது வளைவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அர்க்காத் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த வளைவோட ஷேப் ரொம்ப அழகாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனும் ஒரு ஸ்கை ப்ளூவும் மிக்சிங்கான கலர் தான். ஆனால் சாரீ பார்த்திங்கன்னா பிங்க் கலர் காம்பினேஷனு. இந்த ப்ளவுஸுக்கு அந்த பிங்க்குக்கும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்கீங்க, ஆனால் டிசைனே வைக்கலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த டிசைனை தாராளமாக தைச்ச ப்ளவுஸில் செய்யலாம். இது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சியாக எனக்கு உடனே எனக்கு ப்ளவுஸ் டிசைன் வச்சு கொடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அதனால தான் நான் இந்த டிசைனை உடனே எப்படி தைக்கிறதுன்னு யோசித்து இந்த டிசைன் ஓகேன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா ஆகும் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நான் சொல்கிற மெத்தடு ஒவ்வொன்றும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் சீக்கிரமாகவும் தைச்சிடலாம், அதே டைம் ஃபினிஷிங் சூப்பராகவும் தைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க பிசுரை நம்ம வெட்டிக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ தான் டெய்லரிங் முடிச்சிருப்பாங்க. டிசைன் ப்ளவுஸே நான் ட்ரை பண்ணது கூட கிடையாது, எப்படின்னு தெரியல அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிசைனு. டெய்லரிங் தெரிஞ்சவங்களும் சரி, தெரியாதவங்க கூட மிஷின் வச்சுருக்கேன் ஆனால் ஆல்ரெடி தைச்ச ப்ளவுஸில் தான் நான் தைக்கணும் அப்படின்றவங்க கூட இந்த டிசைன் நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம். ஒன்லி உங்களுக்கு பெடல் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே போதும். இதுக்கு டெய்லரிங் போயிட்டு தான் நீங்கள் கிளாஸ் பழகி தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களாலேயும் முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நான் அடிச்சுக்கிறேன். அதாவது ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிப்பேன். எப்போவுமே நான் முன்கழுத்துக்கும் சேர்த்து தான் டிசைன் வைப்பேன். அதனால் ஷோல்டர் ஜாயின் பண்ணால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணாமல் பேக் நெக்கில் மட்டும் வைக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படியே வச்சுக்கலாம் ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணாமலே. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது லேஸ் வைக்கிறது சேர்த்து அட்டாச் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஃப்ரண்ட்டும் சேர்ந்து ரெடி பண்ணிவிட்டு தான் நான் அந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன் 2 பக்கமும். வீடியோ கண்டினியூவாக கவனமாக பாருங்கள். தைக்க தெரியாதவங்களுக்கு கூட நான் இதை சொல்லி கொடுக்குறேன் பொறுமையாக. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்கள் ப்ளவுஸில் தாராளமாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் லைக் பண்ணும்போது சைடில் ஹைப்னு ஒன்று வரும், அதுக்கு பாயிண்ட் வரும், அதை தாராளமாக கொடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க பிசுரை ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஆல்ரெடி தைச்ச ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஈஸியாக அந்த ஃப்ளவர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி மட்டும்தான் அட்டாச் பண்ண போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா நான் தைச்சி ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட்டு தான் நான் ரெடி பண்ணுறேன். சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு பிசுறு வெட்டிக்கலாம்.
ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸு நான் தைக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, வரலை அப்படிலாம் யோசிப்பாங்க. நீங்கள்லாம் பயப்படவே வேண்டாம். இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. மாடல் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈஸியாக தைக்கலாம். அதோட சின்ன நுணுக்கங்கள் மட்டும் தெரிஞ்சாலே போதும். இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா என்கிட்டையுமே நான் பல பேர் கேட்டிருக்காங்க ப்ளவுஸை பார்த்துட்டு, என்ன இது இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் எப்படி தான் தைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு வந்து தைக்கும்போது பார்த்தாங்கன்னா, என்னங்க நான் எப்படியோ யோசித்தேன் இவ்வளோ ஈஸியாக அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் பிட் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு ஃபுல்லாக கவர் பண்ணி மடிச்சுக்கோங்க. இப்போது இன்ச்சு கணக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அகலம் வந்து 2.25 இன்ச்சும் உயரமும் 2.25 இன்ச்சு. அதாவது அகலம் எவ்வளோ இருக்கோ அதே உயரம் 2 இன்ச்சு இருந்தால் கூட ஓகே, நோ ப்ராப்ளம். நான் வந்து 2.25 தான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மடித்து அப்படியே ஃபுல்லாக ஒரு இதுவாக கட் பண்ணிக்க போகிறோம். நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி மடிச்சிட்டேன். நீங்கள் எப்படி வேணாலும் மடிச்சுக்கோங்க. தனித்தனியாக கட் பண்ணோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு ஃபுல்லாக வெட்டிக்கோங்க. உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அது மட்டும் வெட்டிக்கோங்க. இப்போது இதே மாதிரி இங்கே பாருங்கள், சென்டரில் கொடுத்து கத்திரிக்கோலை வெட்டினோம்னா எல்லா பீஸும் ஒன்றா வெட்டிக்கும். நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும், உங்களுக்கு தான் டைமும் வேஸ்ட்டு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது அகலம் எவ்வளோ இருக்கோ உயரமும் அதே சேம் இருக்கணும், அவ்வளோதான் இதோட சின்ன நுணுக்கம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் 2.25 வச்சிங்க, எனக்கு 2 தான் வருது, எனக்கு 3 தான் வருது அப்படிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். எவ்வளோ வந்தாலும் சரி. ஆனால் 2.25ன்றது ஒரு கரெக்டாக மீடியமான ஃப்ளவர் கிடைக்கும். இதுவே நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு முக்கோணம் வச்சுக்கோங்க, திரும்ப ஒரு முக்கோணம் மாதிரி தெரியுதுங்களா? உங்களுக்கு இதுக்காகவே பொறுமையாக காட்டுறேன். இப்போது இந்த சைடில் ஒரு மடிப்பு, இந்த சைடில் ஒரு மடிப்பு தெரியுதுங்களா? அந்த பூ இது மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடைக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு முக்கோணம், இன்னொரு முக்கோணம், இந்த சைடில் ஒரு மடிப்பு, இந்த சைடில் ஒரு மடிப்பு, அப்படியே நேராக ஒரு தையல். உங்களுக்கு நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லா பூவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ரொம்ப 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 ஈஸி. இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இந்த பூ டிசைனை வச்சு நிறைய டிசைன் நாம்பளாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து இந்த ஒரு பூ வச்சு தான் நிறைய என்ன சொல்கிறது, விதவிதமாக ப்ளவுஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் ஈஸியாக. சரிங்களா? இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியான முறை தான், கஷ்டமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பைப்பிங் கொடுக்கல நான் கைக்கு. பார்த்திங்கன்னா இதே சேம் வந்து பைப்பிங் கொடுக்கலாம். எனக்கு அந்த டைம் இல்லாததுனால லேஸே கொடுத்து கவர் பண்ணிட்டேன். ஆனால் அழகாக இருந்துச்சு. அவங்களுமே ஃபஸ்ட்டு ப்ளவுஸை பார்த்தது அவங்க வீட்டுக்காரங்களும் சேர்ந்து வந்திருந்தாங்க ப்ளவுஸ் வாங்குறதுக்கு. அப்போ சொன்னாங்க, ப்ளவுஸை பார்த்தோன்னே, இது என்ன 1000 ரூபாயா, 1000 ரூபாய்க்கு ப்ளவுஸ் தைக்கிறியா அப்படின்னு அவங்க ஒய்ஃபை பார்த்து கேட்டாங்க. எனக்குமே ஒரு ஷாக் ஆகிடுச்சு, 1000 ரூபா லெவல்லையா இருக்குது இந்த ப்ளவுஸு அப்படின்ட்டு. ஏன்னா ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும், ஆனால் பார்த்தா கிராண்ட் லுக்காக தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா லைட்டாக பிசுறு, நம்ம தையல் போட்டிருப்போம், தள்ளி தான் தையல் போட்டிருப்போம். எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்குது இல்லைங்களா, அதை அழகாக நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எப்போவுமே வந்து தனித்தனியாக எடுத்து கட் பண்ண மாட்டேன், ஒன்றாவே வச்சு அப்படியே அந்த பூ மட்டும் ஒன் சைடு அப்படி திருப்பிட்டுனா நேராக அப்படி கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே சேம் மெத்தடுங்க பாருங்கள். இப்படியே வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நேராக கட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இது டைம் சேவ் ஆகும், எனக்கு ஈஸியாகவும் இருக்கும், தனித்தனியாக எடுக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ளவுஸில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க, இந்த நெக் இருக்கு இல்லைங்களா, பேக் நெக்கு, அதில் அப்படியே வச்சு ஒன் சைடு நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் வராது, அதாவது சாரீ மறைக்கிறோம் இல்லையா, அந்த சைடு இல்லாமல் அதாவது வலது கை சைடு மட்டும்தான் அந்த ஃப்ளவர் வரும். அதனால் இடது கை சைட்லேருந்து பேக்லேருந்து ஆரம்பிக்கிறேங்க. பாருங்கள், பூ வந்து கழுத்தை பார்த்த மாதிரி வைக்கிறேன் நான். உங்களுக்கு இது வீடியோவில் சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல. உங்களோட ஐடியா தான் ஒவ்வொன்றுமே. நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த ஃப்ளவர் வந்து இந்த சைடில் வைக்கிறது இருந்தாலும் வைக்கலாம், ஆப்போசிட் வைக்கிறது இருந்தாலும் வைக்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு டிசைனாக காமிக்கும். ரொம்ப ஈஸி. நான் வந்து கழுத்து பார்த்த மாதிரி தலைகீழாக வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியலன்னு தெரியுதான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள்,
கழுத்தை பார்த்த மாதிரி, அதாவது அந்த கழுத்து லைன் இருக்கு இல்லைங்களா, கோடு, அந்த கார்னர் வந்து கரெக்டாக அந்த கழுத்து லைனில் டச் ஆகணும், அவ்வளோதான். அதுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தால் கூட பரவாயில்ல, வெளியில் தெரியக்கூடாது, அந்த மாதிரி மட்டும் வைங்க, சரிங்களா? அந்த மாதிரி கழுத்தை சுற்றி ஃபுல்லாக நான் கவர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஒரு பூவாக ரெடி பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்றா வைக்க உங்களுக்கு டைம் எடுக்கும். இது நான் வந்து கட் பண்ணாததுனால அப்படியே ஃபுல்லாக நெருக்கி வச்சு ஃபுல்லாக ஒரு லேஸ் அடிப்போம் இல்லைங்களா, லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரியே தான் ஈஸியாக நான் அடிக்கிறேன். அதனால தான் நான் தனித்தனியாக கட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், சரிங்களா? புரியுதுங்களா? இப்போது நம்ம இது ரெடி பண்ணும்போது நான் ஃப்ரண்ட்டும் சேர்த்து நான் வச்சிடுவேன். அதாவது ஃப்ரண்ட் நெக்கை பொறுத்த வரைக்கும் வலது கை சைடில் மட்டும்தான் நமக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் வரும், இடது கை சைடும் வராது. காரணம் என்னென்னா, நம்மளுக்கு அந்த saree வந்து மறைச்சிக்கும், அது வைக்கிறதும் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். அதனால் நான் ஒன் சைடு மட்டும்தான் எப்போவுமே கழுத்து வைப்பேன் ஃப்ரண்ட்டுக்கு. நீங்களும் பேக் நெக் மட்டும் வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி தச்ச ப்ளவுஸுன்னும் போது நீங்கள் இந்த ஃப்ளவர் மட்டும்தான் பார்க்க போகிறீங்க, பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு எதுவுமே பார்க்க வேண்டாம். இந்த ஃப்ளவர் மட்டும் ரெடி பண்ணி பேக் நெக்கில் சுற்றி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பிசுரை வந்து கவர் பண்ணி அப்படியே சுற்றி தையல் அடிச்சுக்கோங்க, தெரியுதுங்களா? அந்த சுற்றி வந்து லேஸை வந்து கவர் பண்ணிக்க போகிறோம், அந்த பிசுறு மறைச்சிக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த பிசுரை மறைக்கிற மாதிரியே அந்த லேஸ் வச்சுக்கோங்க. தையல், அதாவது நம்ம தையல் போட்டிருப்போம் இல்லைங்களா, அது மேலே அந்த லேஸை வச்சு சுற்றி தையல் போட்டுக்கோங்க. சப்போஸ் ஒரு வேளை வந்து லேஸ் அளவு சின்னதாக இருக்குது, பிசுறு தெரிகிற மாதிரி இருக்குன்னா எக்ஸ்ட்ரா இருக்க அந்த தையலுக்கு வெளியில் இருக்க பிசுரை சுற்றி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுங்கள். நான் ரொம்ப தெளிவாக பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டில் உங்கள் ப்ளவுஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இப்போது சுற்றி தையல் போட்டுட்டேன். இந்த ப்ளவுஸை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா, செம்மையாக இருந்துச்சுங்க, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் ஃபினிஷிங் லுக்கு. இந்த ஸ்லீவில் பார்த்திங்கன்னா நான் லேஸ் வச்சு மட்டுமே கவர் பண்ணிட்டேன், ஏன்னா இந்த ப்ளவுஸ் ரொம்ப அர்ஜென்ட்டுன்னாங்க. கொடுத்த ஒரு 1.5 ஹவர்லேயே நான் இதை தைச்சி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இதோட லுக்கு. ஓகே, பாய்.